எல்லாம் பொன் கொழிக்கச் செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்கச் செய்திடுவோம். அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். மருதாணி, இன்னும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? பாரு, ஒரு மீன் கூட கிடைக்கல. இன்னொரு நாள் வரலாம் புள்ள. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம் செல்வி. நீ தூண்டில நல்லா பிடி. ஏன் மருதாணி அடம் பிடிக்கிற? நேத்து நம்ம சரசு இங்கதான் மீன் பிடிச்சாலாம். சும்மா ஒரு அடிக்கு மீன் எவ்வளவு பெருசா இருந்துச்சு தெரியுமா? அதுவும் 2 மீன். அதனாலதான் இன்னைக்கு மீன் பிடிச்சே ஆகணும்னு இருக்கியா? சரி சரி, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் வா. அதுவும் சரிதான், வா போவோம். இன்னைக்கு ஒரு 3 மீனாவது பிடிச்சிட்டு தான் போகணும். தூண்டில நல்லா வேகமா போடு செல்வி. போடுறேன் போடுறேன். என்ன என்ன மீன் மாட்டுச்சா? கொஞ்சம் பொறுமையா இருப்புல. இவ்வளவு நேரமும் பொறுமையா தானே காத்துக்கிட்டு இருக்கேன். செல்வி செல்வி, அங்க பாரு, மீன் மாட்டிடுச்சு போல. எனக்கும் தெரியுது மருதாணி, பொறுமையா எடுப்போம். ஆஹா, பெரிய மீன் தான் போல. கொண்டா கொண்டா. அதே இடத்துல திரும்பவும் தூண்டில் போடு. மருதாணி, நேரம் ஆயிடுச்சே. சரி போகலாம், இன்னும் ஒரே ஒரு மீனாச்சும் பிடிச்சிக்கலாம் புள்ள. சொன்னா கேட்கவா போற? சரி சரி, தூண்டில போடுறேன். நான் கிளம்பும் போதே எங்க அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க புள்ள. நான் தான் சைக்கிள் வச்சிருக்கேன்ல, வேகமா போயிடலாம். அங்க பாரு அங்க பாரு, திரும்பவும் மீன் மாட்டிக்கிச்சு. அப்பா, எடுத்து வை, கிளம்புவோம் வா. சைக்கிள்ல ஏறு, 2 நிமிஷத்துல உன்னை வீட்டுல விட்டுடுறேன். என்ன செல்வி, உன்னை வீட்டுல விட்டு நான் திரும்புறதுக்குள்ள திரும்பி ஓடி வார? ஆமா, முக்கியமான விஷயம். சைக்கிளை வேளாண் ஆபீஸுக்கு விடு. ஏறு போவோம். ஆனா எதுக்கு அங்க போறோம்? மருதாணி, கடலைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம். வேகமா போப்புள்ள, இப்பவே நேரமாச்சு. செல்வி, உன்னை நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் தானே? சரியான நேரத்துக்கு தான் வந்துட்டோம். மருதாணி, இப்படி உட்கார்ந்துக்குவோம். நிலக்கடலை சாகுபடி பத்தின விவரங்களை தொடர்ந்து நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பத்தின தொடர் நிகழ்ச்சி. அப்படியா? அப்ப இப்ப என்ன விவரங்களை தெரிஞ்சுக்க போறோம் அதுல? நிலக்கடலை சாகுபடியின் முக்கியத்துவம் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ் அவங்க சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுப்போம். நம்ம திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையம் 1991 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 33 வருஷமாக திருவண்ணாமலை மாவட்ட விவசாய நலனுக்காக நிறைய பயிரங்கள், நிறைய புதிய தொழில்நுட்பங்களை தொடர்ந்து நிறைய திட்டங்கள் மூலமாக செயல்படுத்திட்டு வரோம். இன்றைக்கி நிலக்கடலையில் சில முக்கியமான தொழில்நுட்பங்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு மாவட்டம் ஒரு பொருளை நிலக்கடலையில் தான் மத்திய அரசாங்கம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86,000 ஹெக்டரில் நிலக்கடலை சாகுபடி தொடர்ந்து 2 பருவத்திலையும் பயிர் பண்ணிட்டு வராங்க. இங்கே மிக முக்கியமான ரகங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்பி, திண்டிவனம் ரகங்கள். டிஎம்பி 3 ஆரம்பித்து திண்டிவனம் 7, திண்டிவனம் 13, 14, அதே மாதிரி விருத்தாசலம் ரகங்களான விருத்தாசலம் 2, 3, இப்போ 8, 9, 10 வரைக்கும் விவசாயிகள் பயிர் பண்ணிட்டு வராங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எண்ணெய் வித்து உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்காங்க. ஆனால் நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடம் நம்ம இந்தியா தான் வகிக்குது. இந்தியாவில் எண்ணெய் வித்து பயிர்கள் பார்த்திங்கன்னா நிலக்கடலை தான் 40% பரப்பில் பயிர் பண்ணி நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறாங்க. நிலக்கடலில் கிட்டத்தட்ட 47% எண்ணெய் சத்தும் அதே போல் கிட்டத்தட்ட 26% புரதச்சத்தும் இருக்குது. தமிழ்நாட்டில் முக்கிய எண்ணெய் பயிரான நிலக்கடலை கிட்டத்தட்ட 10.98 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் கிட்டத்தட்ட 70% மானாவாரியில் தான் நம்ம விவசாயிகள் பண்ணுறாங்க. மீதி 30% நிலக்கடலை இரவை பயிராகவும் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நிலக்கடலைக்கு பேர் போன மாவட்டம் திருவண்ணாமலை, வேலூர், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதே போல் தென் மாவட்டங்களான மதுரை, சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டையில் நிலக்கடலை மானாவாரிலையும் சாகுபடி பண்ணுறாங்க, இரவையிலையும் சாகுபடி பண்ணுறாங்க. பட்டு தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 84% விவசாயிகள் நிலக்கடலை மானாவாரியில் தான் பயிர் பண்ணுறாங்க.
ஸோ இது மட்டும் கிட்டத்தட்ட 56,710 ஹெக்டரில் வந்து மானாவாரியில் தென் மாவட்டங்களில் பயிர் சாகுபடி பண்ணப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நிலக்கடலை பயிர் பரப்பளவு அதிகம் பண்ணாலும் மகசூலில் வந்து மற்ற நாடுகளை விட நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கோம். வெளி மாநிலங்களில் கிட்டத்தட்ட 1,700லேருந்து 2,200 கிலோ வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து மகசூல் எடுக்கிறாங்க. பட் நம்ம வந்து சராசரி வந்து 1,400 கிலோ தான் ஒரு ஹெக்டரில். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னாடிப்பட்டம், அதாவது ஜூன் ஜூலை மற்றும் பின்னாடிப்பட்டம் ஜூலை ஆகஸ்டில் வந்து நிலக்கடலை பயிர் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும்பாலும் மானாவாரியில் தான் நம்ம விவசாயிகளை வந்து நிலக்கடலை சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 1,400லேருந்து 1,450 கிலோ ஒரு ஹெக்டரில். ஸோ இதற்கு வந்து மிக முக்கியமான ரகங்கள், மானாவாரிக்கு ஏற்ற ரகங்கள் பார்த்திங்கன்னா TMB 7, அதே மாதிரி TMB 13, VRI 2, VRI 3, அதே போல் VRI 6. ஸோ என்னதான் புதுசாக ரகங்கள் நிறைய வந்தாலுமே நம்ம மாவட்ட விவசாயிகள் VRI 2 தான் வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணிட்டு வராங்க. மற்ற புதுசாக வெளியிடப்பட்ட ரகங்கள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் புதுசாக வெளியிடப்பட்ட ரகங்கள் கிட்டத்தட்ட TMB திண்டிவனத்திலிருந்து TMB 14 வந்து கடந்த வருஷம் வந்து வெளியிடப்பட்டது. அதே போல் விருத்தாசலம் எண்ணெய் வித்து பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து VRI 10 ரகம் வேர்க்கடலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பட்டு நம்மளும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக முதல்நிலை செயல் விளக்கத்திடலில் வந்து நிறைய இந்த மாதிரி புது ரகங்கள், புதுசாக வெளியிடப்பட்ட ரகங்களை வந்து தொடர்ந்து நம்ம மாவட்ட விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்கள் இது எல்லாமே. நான் சொன்னது போல் இது மகசூல் பார்த்திங்கன்னா 1,600லேருந்து 1,700 கிலோ ஒரு ஹெக்டரில் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் விவசாயம் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மகசூல் கூடுதலாக கிடைக்கும். இதில் வந்து முதல்ல வந்து விதை வந்து நல்ல விதையாக இருக்கணும். என்னென்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாவட்ட விவசாயிகளே வந்து ஆந்திராவிலேருந்து ஒரு ரகம், கிட்டத்தட்ட அது வந்து கதிரி லெப்பாக்ஷின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ரகத்தை வந்து நிறைய விவசாயிகள் அங்கேயே போய் டன் கணக்கில் வாங்கி வந்து நிறைய சாகுபடி பண்ண விவசாயிகள்லாம் பார்க்குறோம். பட் என்னென்னா அது வந்து மகசூல் அதிகம் தரக்கூடிய ரகம், நோட்டிஃபை ஆகாத ரகம். பட் அப்படியும் வந்து விவசாயிகள் வீடியோவில் விழிப்புணர்வு வச்சுட்டு நிறைய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு 4,000 ஏக்கருக்கு மேலே பயிர் பண்ணாங்க. பட் மகசூல் அதிகம் தருது. பட் ஆனால் வந்து அந்த ரகத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு எண்ணெய் சத்து, கிட்டத்தட்ட 51% எண்ணெய் சத்து அந்த ரகத்தில் இருந்தது. பட் மகசூல் அதிகம் தருது, எண்ணெய் சத்துன்றதால மார்க்கெட்டில் அது டிமாண்ட் இல்லை. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த பட்டத்தில் இந்த ரகம்தான் நல்லா மகசூல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தகுந்த ரகங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம விவசாயிகள் வந்து நல்ல, அதாவது நோட்டிஃபை பண்ண ரகங்களாக அந்தந்த மாவட்டத்துக்கு என்ன ரகங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ரகங்களை வந்து பயிர் பண்ணுறது அதிக விளைச்சலையும் தரும், அதிக லாபத்தையும் தரும். இப்போ வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர், அதே மாதிரி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா VRI 10 ரகம் வந்து நம்ம முதல்நிலை செயல் விளக்கத்திடலில் அறிமுகம் செஞ்சு, ஸோ அது வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகம் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை நிறைய விவசாயிகளுக்கு நம்மளும் பாப்புலரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் திண்டிவனம் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட திண்டிவனம் 14 என்ற ரகமும் இந்தந்த மாவட்டங்களுக்கு, நான் சொன்ன திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, ஈவன் தென் மாவட்டங்களுக்கும் அந்த ரகம் வந்து ஏற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் முதல்ல விதை தேர்வு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விதையாக, நோட்டிஃபை பண்ண விதையாக வேளாண் அறிவியல் மையத்திலிருந்தோ அல்லது ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்தோ சான்று பெற்ற விதைகளை வாங்கி பயிர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும். அதனால் இப்போ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸோட விதையும் வருது. ஸோ என்னென்னா நெல்லில் வர மாதிரியே நிறைய ப்ரைவேட் ரகங்களும் உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி குஜராத் ரகங்கள் வந்து நம்ம பகுதியில் நிறைய விவசாயிகள் விரும்பி பயிர் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு வந்து நல்லதாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய மகசூலில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேருந்து அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த ரகங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை அந்த ரகங்களை மட்டும் விவசாயிகள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இதுக்கு வந்து நிலம் தயார் செய்தல் முதல்ல ஸ்டெப்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலில் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு 2 இல்லை 3 புதிய தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் எல்லாமே நிலக்கடலை பயிர் பண்ணுறோம். அதில் இந்த சின்ன சின்ன புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு சில தொழில்நுட்பங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ முதல்ல வந்து நிலம் தேர்வு செய்தல், நல்ல மணற்பாங்கான வண்டல் மண் அல்லது செம்மண்
மற்றும் கருவண்டல் மண் நிலக்கடலை சாகுபடிக்கு ஏற்ற மண். பிஹெச்ன்னு சொல்லுவோம். கார அமிலத்தன்மை 6.5லேருந்து 7.5 வரைக்கும் இருந்ததுனாலும் நிலத்தை சட்டி கலப்பையை வச்சு கிட்டத்தட்ட உழுத பின்பு 3 அல்லது 4 முறை இரும்பு கலப்பை கொண்டு நல்ல நாட்டு கலப்பை கொண்டு உழுவ வேண்டும். அதே போல் மண்ணெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா உடைய அளவுக்கு உழ வேண்டும். நாட்டு கலப்பை கொண்டு மண் கட்டிகளை நல்லா உடைச்ச பின்னாடி 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒரு திசையில் உழ வேண்டும். பின்னர் அதற்கு நேர் எதிர் திசையில் உழ வேண்டும். இவ்வாறு 3 முறை மாற்றி மாற்றி உழும்போது மண் கட்டிகள் இல்லாமல் நல்ல மண்ணாக உங்களுக்கு டெஃபினட்டாக நிலக்கடலை சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற மண்ணாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோடை காலத்தில் நம்ம யூஸ்வலாக கோடை உழவு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு முறை பண்ண சொல்கிறோம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு இல்லைனா 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது கோடை உழவு உங்களுக்கு நிறைய பயன்களை தரும். என்னென்னா நீங்கள் கோடை உழவுக்கு அப்புறம் பயிர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நீர் பிடிப்பு திறன் உங்களுக்கு அந்த மண் தக்க வச்சுக்கும். அது இல்லாமல் நிறைய வீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய களைகள் கோரைக்கிழங்கள்லாம் நீங்கள் கோடை உழவு பண்ணும்போது அதோட கிழங்கை மேலே வெயில் பட்டு அது இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய கூண்டு புழுக்கள், பூச்சி நோய் தாக்குற கூண்டு புழுக்கள் கோடை உழவு ஆழமாக உழுறதால மேலே அதுவும் சாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த மாதிரி நிலத்தை தயார் பண்ணிவிட்டு இப்போ இயற்கை விவசாயம் நிறைய பேசிகிட்ருக்கோம். மண்புழு உரம் இயற்கை விவசாயத்தில் உங்களுக்கே தெரியும், மண்புழு உரம் இயற்கை விவசாயத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த மாதிரி சட்டி கலப்பை கொண்டு நல்ல 3-4 தடவை உழுதுட்டு ஸோ நீங்கள் அடியுரமாக நல்ல மக்கின தொழு உரம் கிட்டத்தட்ட 5 டன் சொல்கிறோம். 5 டன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாட்டு வண்டி கொண்டு நல்ல மக்கின பசுமாட்டு உரம் கொடுக்கணும். ஸோ அது இல்லாமல் கிட்டத்தட்ட மண்புழு உரம் 1 டன் வரைக்கும் ஒரு ஏக்கர் கொடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ விதை நேர்த்தி நம்ம உயிர் பூஞ்சான கொல்லிகள்னு சொல்கிறோம். ட்ரைகோடர்மா விரிடி, பேசில்லஸ் சப்டிலிஸ், அதே மாதிரி சூடோமோனாஸ், இதெல்லாம் விதை நேர்த்திக்கும் பண்ணுறோம். விதை நேர்த்தி பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் நல்ல மக்கின தொழு உரத்தோடு கலந்தும் ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியம் இதெல்லாம் கூட நீங்கள் அடியுரமாக போடும்போது மண் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், வேர் மூலமாக பரவக்கூடிய நோய்களை முன்னாடியே தடுக்க முடியும். ஸோ வந்த பின்னாடி மருந்து கடைக்கு ஓடுறதை விட இந்த மாதிரி உயிர் பூஞ்சான கொல்லிகளை முன்னாடியே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பூச்சி மற்றும் நோய்க்கான நீங்கள் செலவு பண்ணுற செலவு கிட்டத்தட்ட 30-40% குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மண்புழு எவ்வளோ 1 டன் சொல்கிற ரெக்கமெண்டேஷன். அது இல்லாமல் நீங்கள் 1.5 டன் 2 டன் கொடுத்தா கூட அது மண்ணுக்கு நல்ல பயனை தரக்கூடும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான மண் சொல்கிறது ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தால் கிட்டத்தட்ட 30-40 மண்புழு கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி பார்க்கவே முடியறதில்ல. விவசாயிகள் என்னென்னா ரசாயன உரங்களை ரெக்கமெண்டட் அளவுக்கு அதிகமாக பண்ணுறதால மண்புழு மட்டும் இல்லை, அது உற்பத்தி திறனே மண்ணில் குறைஞ்சி போச்சு. அந்த வகையில் மண்புழு உரம் ஸோ நிறைய அதிகமாக சேர்த்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? நிலக்கடலையில் அதிக சாகுபடி தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்குது. திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் நலனுக்காகவும் அதே மாதிரி மற்ற மாவட்ட நிலக்கடலை சாகுபடி விவசாயிகளுக்கும் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவும் 7:30 மணிக்கு நிலக்கடலில் அதிக மகசூல் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் ஒளிபரப்பாகிறது. இதை கேட்டு விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண் அறிவியல் மையம் திருவண்ணாமலை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்ன பிள்ளை, நிலக்கடலை சாகுபடியின் முக்கியத்துவம் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே. சுரேஷ் அவங்க எம்புட்டு அருமையாக எடுத்து சொன்னாங்க. கவனமாக கேட்டுக்கிட்டதானே? அத்தனை விவரங்களையும் கவனமாக கேட்டுக்கிட்டேனே. நிலக்கடலை மகசூலை நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோம் பாரு செல்வி. அதிக மகசூல் எடுக்க புது புது ரகங்கள் பற்றியும் இவங்க தெளிவாக எடுத்து சொன்னாங்களே. நிலத்தை தயார் செய்கிற முறைகளும் எரு போடக்கூடிய முறைகளும் அருமையாக சொன்னாங்க. இவங்க சொன்ன மாதிரி பூச்சி நோய் வந்த பிறகு என்ன செய்யலான்னு யோசிக்காம வருமுன் காக்கிறது தான் சிறந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சியா? என்னது? எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன ரகங்கள் பயன்படுத்தினா, குறிப்பா சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தினா நிறைஞ்ச மகசூல் எடுக்கலாம்னு அழகா எடுத்து சொன்னாங்களே. நிலக்கடலைய பயிரிட தேவையான தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டோம். இங்கன நிலக்கடலை பத்தின அடுத்தடுத்த தகவல்களையும் நாம தவறாம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவசியம், அப்படியே செய்வோம். மருதானியோட சைக்கிள் தான் இருக்கே. வாப்புல இப்ப வீட்டுக்கு கிளம்புவோம். கிளம்புறேன். ஆனா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா சைக்கிள் ஓட்ட கத்துக்க புள்ள. அந்த ஆலமரத்துக்கிட்ட நீ திரும்பும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. செல்வி, உன்னை வச்சுதான் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, பயப்படாம ஏறி உக்காரு. அது சரி.
மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு கொண்ட கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பயிர் இல்லம். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். பருத்தி நெல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பாதுகாப்பு சூழலில் காய்கறி நாற்றங்கால். தற்பொழுது வளர்ந்து வரும் உயர் தொழில்நுட்ப முறை மற்றும் இயந்திரங்கள் கொண்டு அறுவடை செய்தல் போன்ற தேர்ந்த சாகுபடி முறைகளின் காரணத்தால் விவசாயிகளும் நாற்று உற்பத்தியாளர்களும் சிறந்த முளைப்பு திறனையும் வீரியமான நாற்றுகளையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றனர். நேர்த்தியான பயிர் வளர்ச்சி நிலையின் மூலமே அதிக விளைச்சல் செய்ய முடியும் என்று வேளாண் பெருமக்கள் நம்புகின்றனர். காய்கறி நாற்றுகளின் வளர்ச்சிகள் பல காரணிகளால் பாதிக்கப்படுகின்றன. அவை நீர், வெப்பநிலை, சூரிய ஒளி, குழித்தட்டு மற்றும் நாற்றங்கால் கூடத்தில் வைக்கப்படும் காலம் முதலியனவாகும். காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்வதற்கு முன்பு சில முக்கிய காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். அவை தேர்ந்தெடுக்கப்படும் ரகம், விதையின் தரம் மற்றும் அவற்றை கையாளும் முறை, நாற்றுகளின் வளர்ப்பு முறை. நாற்றுகளின் உற்பத்தியில் 4 முக்கிய நிலைகள் உள்ளன. அவற்றில் முதல் 2 நிலைகள் விதையின் முளைப்புத்திறன் மற்றும் முளைவிடுதலுக்கு அடிப்படையாக அமைகிறது. முதல் நிலை என்பது விதை விதைத்தல் மற்றும் ஊடகத்தை சரியாக நீர் கொண்டு ஈரப்படுத்துதல் மூலமாக வேர் வளரத் தொடங்குவதோடு முளைவிடுதலுக்கும் காரணமாகிறது. இரண்டாம் நிலை என்பது வேர் நன்கு நீண்டு வளர்வது மற்றும் வித்திலைகள் நன்கு விரிவடைந்து வளரும் வரை நீடித்தல் ஆகும். மூன்றாம் நிலையில் வேர்கள் நன்கு கிளைவிட்டு வளர்வதும் உண்மையான வித்திலைக்கு பின் வரும் முதல் இலைகள் நன்கு வளர்வதும் ஆகும். இதுவே நாற்றின் ஆரம்ப கட்ட நிலை வளர்ச்சி என கொள்ளலாம். 4ஆம் நிலையை பொதுவாக நாற்றுகளை பதப்படுத்தும் நிலை எனலாம். தற்போது நடைமுறையில் பின்பற்றப்படும் நாற்றங்கால் வளர்ப்பு முறை என்பது விதைகளை தட்டுக்களில் அல்லது மேட்டுப்பாத்திகளில் முளைவிட்டு சிறிய நாற்றுகளாக வளர்ந்த பின்பு நடவு வயலில் நடவு செய்தலாகும்.
மேட்டுப்பாத்தி முறையை பின்பற்றுவதால் நாற்றுகள் அதிகமான எண்ணிக்கையில் சேதமடைவதும், நாற்றுகளின் வளர்ச்சி பெரிதும் பாதிப்படைவதும், வேரின் வளர்ச்சி குறைந்தும், நடவு வயலில் ஏற்படும் அதிர்ச்சியின் காரணமாக அதிக எண்ணிக்கையில் நாற்றுகள் அழிவதும் காணப்படுகின்றன. ஆனால் குழித்தட்டு நாற்றங்கால் வளர்ப்பு முறையில் ஒவ்வொரு நாற்றும் தனித்தனி சிறிய குழியில் தனியாக வளர்க்கப்படுவதால் வேரின் வளர்ச்சி சீராக அமையும். மேலும் இதன் பயன்கள் என்னென்ன? அதாவது ஒரே சீரான வளர்ச்சி, நாற்றுகளின் வேரில் ஏற்படும் சேதம் பெரிதளவு குறையும், நடவு வயலில் உயிர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும், விரைவான பயிர் வளர்ச்சி இருக்கும். பாலித்தீன் குடில் அல்லது நிழல் வளையங்களின் மூலம் நாற்றங்கால் படுக்கைகள் மற்றும் தோட்டத்தில் உள்ள நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம். பாலித்தீன் குடில் ஒளி ஊடுருவும் தன்மையுள்ள பாலித்தீன் மேற்கூரை மற்றும் தடுப்பு கொண்டு அமைக்கப்படுகிறது. குடிலின் உள்ளே 8 அடி உயரத்தில் நிழல் வலை போட வேண்டும். குடிலை சுற்றி பூச்சி புகாத வலை கொண்டு மூட வேண்டும். இவ்வாறு அமைக்கப்பட்ட குடிலில் நல்ல மேட்டுப்பாத்திகள் அமைத்து அதில் குழித்தட்டுகளை வைக்க வேண்டும். அவ்வாறு செய்யும்போது நாற்றுக்கு இடும் நீர் அதிகமாக இருப்பின் வழிந்து செல்ல நல்ல வடிகால் வசதி இருக்க வேண்டும். நிழல் வலை குடில்கள் 50% நிழல் தரக்கூடிய வலை கொண்டு மேற்கூரை அமைக்கப்படுகிறது. நிழல் வலை குடிலை சுற்றி 6 அடி உயரம் வரை பூச்சி புகாத வலை கொண்டு பரப்ப வேண்டும். ஏனெனில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் நடமாட்டம் 6 அடி உயரம் வரையில்தான் அதிகமாக காணப்படும். குடிலின் உள்ளே மேட்டுப்பாத்திகள் அமைத்து தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம். ஒரு சிறந்த தரமான நாற்று என்பது ஆரோக்கியமான, உறுதியான மற்றும் வளமான நாற்றுகளாக 6 இலைகள் கொண்ட நிலையில் இருக்க வேண்டும். எனவே சில அடிப்படை காரணிகளை கருத்தில் கொண்டு நாற்றுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அவை கொள்கலனில் அளவு, வளர்ச்சிக்கான ஊடகம், விதைப்பு மற்றும் முளைப்பு திறன், ஊட்டச்சத்து, நீர் மற்றும் ஈரப்பத மேலாண்மை, ஒளி மற்றும் செயற்கை முறையில் ஒளி அளித்தல், வளர்ச்சியை சீரமைத்தல், வரிசைப்படுத்துதல், பூச்சி நோய் கட்டுப்பாடு. நாற்றுகள் குறிப்பாக குழித்தட்டுகளில் வளர்க்கப்படுகிறது. பிளாஸ்டிக் தட்டுகள் 50, 98, 220 அறைகள் கொண்ட வேறுபட்ட அளவுகளில் கிடைக்கும். பயிர் அல்லது விதையின் அளவை பொறுத்து தட்டுகளை தேர்வு செய்ய வேண்டும். பெரிய அளவுள்ள அறைகள் கொண்ட தட்டுகள் பொதுவாக அதிகப்படியான ஈரப்பதத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் சேமித்து வைக்கும். எனவே கனமான உறுதியான தட்டுகளை தேர்வு செய்வதன் மூலம் அதிக நாட்களுக்கு பயன்படுத்தலாம். வளர்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் ஊடகம் நோய் கிருமிகள் மற்றும் களை விதைகள் அல்லாமல் சுத்தமாக இருத்தல் வேண்டும். மேலும் வளர்ப்பு ஊடகம் வடிகால் தன்மை கொண்டும் மிகுதியான ஊட்டச்சத்துக்களுடனும் இருத்தல் வேண்டும். வெளிப்புறத்தில் கிடைக்கும் சாதாரண மண் வகையை பயன்படுத்துவது கூடாது. சிறந்த மண் கலவை என்பது 4% கரிம உரம் கொண்டதாகவும் கார அமில நிலை 600 முதல் 800 வரையும் இருக்க வேண்டும். நல்ல தரமான நாற்று மற்றும் வீரியமான நாற்றுக்களை உற்பத்தி செய்ய தேங்காய் நார் கழிவுகள் வளர்ச்சி ஊடகமாக பயன்படுத்தலாம். தேங்காய் நார் கழிவோடு 5 கிலோ வேப்பம் புண்ணாக்கு மற்றும் உயிர் உரமான அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா 1 கிலோ என்ற அளவில் கலந்து பயன்படுத்த வேண்டும். விதை மற்றும் முளைப்பு திறன் எவ்வாறு இருக்க வேண்டும்? விதையின் தரம் மற்றும் வயது அதன் வீரியத்தன்மையையும் முளைப்பு திறனையும் பாதிக்கும். எனவே சுத்தமான புதிய விதைகள் மற்றும் நேர்த்தியான முறையில் சேமிக்கப்பட்ட விதைகளையே பயன்படுத்த வேண்டும். தரம் குறைந்த மற்றும் முளைப்பு திறனற்ற விதைகளை பயன்படுத்தினால் விளைச்சல் பாதிப்பதோடு வருவாயும் குறையும். சிறந்த விளைச்சலும் தரமும் உள்ள விதை ரகங்களையோ அல்லது வீரிய ஒட்டுக்களையோ பயன்படுத்த வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்கள் பல நன்மைகளை கொண்டது. அவை என்னென்ன? சிறந்த வீரியத்தன்மை, சீரான வளர்ச்சி, அதிக விளைச்சல், நோய் எதிர்ப்பு திறன். 1 கிலோ விதைக்கு 200 கிராம் அசோஸ்பைரிலம் என்ற அளவில் கலந்து அரை மணி நேரத்திற்கு உலர வைத்து பிறகு விதைக்க வேண்டும். மேலும் விதைத்த பின்பு குழித்தட்டில் இருக்கும் அறையின் மேற்புறம் மண்புழு உரம் கொண்டு மூடிவிட வேண்டும். மண்புழு உரம் பொதுவாக மண்ணின் ஈரப்பதத்தை நன்கு பாதுகாத்து நீர் ஆவியாதலை தடுக்கும். மேலும் விதைகள் ஒரே சீராக முளைப்பதற்கும் வளர்வதற்கும் ஏற்ற சூழலை ஏற்படுத்தும். பொதுவாக ஊட்டச்சத்துக்களை 4 முறைகளில் பயிர்களுக்கு அளிக்கலாம். மண்ணில் நேரடியாக இடுதல், உரத்தை மேற்புறமாக இடுதல், நீர் மூலம் ஊட்டச்சத்தை வழங்குதல் மற்றும் இலை வழி உரமிடுதல். பயிருக்கு தேவையான தழைச்சத்தை நீர் வழியில் இடலாம். மீன் பொடி, மீன் எண்ணெய்,
மண்புழு உரத்தின் வடிதிரவம் முதலியன நீரில் கரையும் தழைச்சத்து கொண்ட உரங்களாகும். மணிச்சத்தும் நீர் வழியில் வழங்க முடியும். அதோடு மட்டுமன்றி இலைவழி உரமிடுதல் மண்வழி அல்லது நீர்வழி உரமிடுதலுக்கு துணையாக அமைகிறது. ஊட்டச்சத்துக்களின் பற்றாக்குறையை இம்முறையில் நிவர்த்தி செய்யலாம். கடல் பாசி இலைவழி அளிப்பதற்கு ஒரு சிறந்த உரமாகும். இதில் அதிகப்படியான வளர்ச்சி ஊக்கிகளும் நுண்ணூட்டங்களும் உள்ளன. அதிகப்படியான உரமிடல், நாற்றுகளின் ஆரம்ப நிலைகளில் உரமிடுதல் போன்றவை நாற்றுகளின் வளர்ச்சியை பாதிக்கும். அதேபோன்று மிக குறைவாக உரமிட்டாலும் நாற்றுகள் போதுமான வளர்ச்சியை அடைவதில்லை. எனவே நாற்றங்காலில் சீராக உரமிடுவதால் அதன் பலன் நடவு வயலில் கிடைக்கும். நாற்றின் ஆரம்ப நிலையில் அளவான உரமிடுதல் மிகவும் அவசியமாகும். நீர் வழி வழங்கும் உரங்கள் அனைத்தும் 100% நீரில் கரைவனவாக இருத்தல் வேண்டும். பொதுவாக 75 முதல் 100 ppm கொண்ட உரங்களையே நாற்றுகள் முளைத்தவுடன் இட வேண்டும். ஒரே சீரான நீர் பாய்ச்சுதல் மிக முக்கியமாகும். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் நாற்றுக்களின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கும். எனவே வளர்ச்சி ஊடகம் அல்லது மண் கலவை முழுமையாக நனைந்த பின்பே விதைகளை விதைக்க வேண்டும். இதனால் நீர் பிளாஸ்டிக் தட்டுகளில் உள்ள அறைகளில் ஒரே மாதிரியாக பரவுவதோடு விதைகள் அடித்து செல்வதும் தடுக்கப்படும். விதைகள் முளைத்து நாற்றுக்கள் மண்ணை விட்டு வெளிவரும்போது நீர் மிக அவசியம். அதிகப்படியான ஈரப்பதம் இருந்தால் நாற்று அழுகல் நோய் ஏற்படும். நாற்றுகள் வளர்ந்து வரும்போது ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை சரியாக கவனித்து தேவையான நீர் மட்டுமே அளிக்க வேண்டும். நிழல் வலயங்களில் பிளாஸ்டிக் தட்டுக்களில் விதை விதைத்தவுடன் 4 முதல் 5 நாட்கள் தட்டுக்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி பிளாஸ்டிக் தாள் கொண்டு மூடி வெதுவெதுப்பான வெப்பநிலையை உருவாக்கி விதைகளின் முளைப்பு திறனை அதிகரிக்கலாம். பொதுவாக ஒளியை நாம் செயற்கை முறையில் உட்புகுத்துவதன் மூலம் நாற்றுக்களின் தரம் மேம்படும். என்றாலும் பொதுவாக வெப்பமண்டல பகுதிக்கு அது அவசியமில்லை. விதைகள் முளைக்கும் பொழுது குறைவான வெளிச்சம் போதுமானது. ஒளி பற்றாக்குறை ஏற்பட்டால் நாற்றுக்கள் உறுதியற்றும் திருகு இதழ் கொண்டும் மெலிதாகவும் நீண்டும் வளரும். நாற்றங்காலின் கடைசி வார வளர்ச்சியின் போது கடினப்படுத்துதல் மிகவும் அவசியமானது. அதாவது தண்ணீரின் அளவு மற்றும் உர அளவை குறைத்திடுதல் போன்றவற்றால் நாற்றுக்கள் நன்கு பக்குவம் அடைந்து தரமுள்ள நாற்றாக நடவுக்கு கிடைக்கும். காய்கறி நாற்றுக்கள் மட்டுமன்றி பழப்பயிர்களின் நாற்றுக்கள், ஒட்டுச்செடிகள், பதியன்கள் முதலான செடிகளையும் நிழல்வலைக்குடிலில் உற்பத்தி செய்து பராமரிக்கலாம். மேலும் பழச்செடிகளை வேறு இடத்தில் உற்பத்தி செய்த பின்பு அவற்றை நடவிற்கு பயன்படுத்துவதற்கு முன்போ அல்லது விற்பனை செய்வதற்கு முன்போ சற்று சூரிய ஒளியுடன் கூடிய நிழல் வலைக்குடிலின் உள்ளே வைத்து பராமரிக்கலாம். நிழல் வலைக்குடிலின் உள்ளே செடிகளை உற்பத்தி செய்வதனால் அதிக எண்ணிக்கையில் நல்ல தரமான வீரியமான நாற்றுகளை பெற இயலும். எனவே இது போன்ற தொழில்நுட்பங்களை மேற்கொள்வதன் மூலம் நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்து அதிக விளைச்சல் மற்றும் அதிக வருவாய் பெற்று பயனடையலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.